வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். ஈவினிங்கில் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த சிகப்பரிசி கொழுக்கட்டை செய்யுங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் கொழுக்கட்டையோட இந்த கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெறும் 1/2 கிலோ சிகப்பரிசி இருந்தாலே போதும். அதை இந்தமாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் 3லேருந்து 4 தடவை வரைக்கும் நல்லா கழுவிக்கலாம். கழுவி அதுலேருந்து எல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டி இந்தமாதிரி பொல பொலன்னு இருக்க அளவுக்கு வடிகட்டிக்கோங்க. அரிசி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறையா அரிசியை சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி இந்தமாதிரி ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், ஜலிக்கலாம் எதுவும் வேண்டாம். நல்லா கொரன்னு அரைச்சிக்கிட்டாலே போதும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு மேல் தட்டில் மட்டும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான காட்டன் துணியை நல்லா அலசிக்கோங்க. அலசி தட்டில் வச்சுட்டு அது மேலே நம்ம அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், மாவு நல்லாவே வெந்திருக்கும். இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா இப்படி பாருங்கள், இப்படி திரளும். இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு. இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம பாசிப்பருப்பையும் எள்ளையும் வறுத்துக்கலாம். கடாயை நல்லா சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும் போதே அந்த பாசிப்பருப்பை நல்லா வறுப்படுற வாசனை ரொம்பவே நல்ல வாசனையாக வரும். அது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பொறுமையாக வறுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்துலேயே 3 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வீட்டில் என்ன எள்ளு இருக்கோ அந்த எள்ளையே சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளையே சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருப்பு தான் இருக்குது இப்போதைக்கு, அதனால் நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எள்ளு டக்குன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 கிலோ கட்டி அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை நல்லா துருவி அதை இந்த 1 டம்ளர் தண்ணியில் நல்லா உருக்கிக்கலாம். வெல்லம் நல்லா உருகட்டும். பாவு பதெல்லாம் போக தேவையில்ல. வெல்லம் நல்லா உருகி அதில் இருக்க பச்சை வாசனை போனால் மட்டுமே போதும். இப்போது 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா பூ மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச எள்ளும் பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம கொழுக்கட்டை வேக வச்ச மாவில் நல்லா கிண்டிக்கலாம். பாவு நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் ஒரு வடிகட்டு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வச்சுருக்க கொழுக்கட்டை மாவில் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் ரொம்ப இலகிடும். கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவே சூடாக இருக்கும். அதனால் கையில் ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்து கிண்டிக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நல்லாவே ஆறட்டும். கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக வெல்லம் மாவோடு மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கையில் நம்ம நல்லா அழுத்தி இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக கொழுக்கட்டை வந்துடும். நம்ம பிடிச்ச கொழுக்கட்டையை இப்போ இட்லி பாத்திரத்தில் அடுக்கிக்கலாம். வெள்ளை துணி போட்டு அதில் அடுக்கிக்கோங்க எல்லா கொழுக்கட்டையும். அப்போ தான் வேர்வை தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கும். இதை மூடி 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. ஆறுனதும் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சிகப்பரிசி கொழுக்கட்டை தயார்.